ஓகே. குட் ஈவினிங் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும். சரியா? ஆ, இருக்கிறவங்க உங்களோட நேம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரால ரீநேம் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, நாங்க கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன தெரியும்? இப்போ நாங்கள் செஞ்சுட்டு போகிறது வந்து சாலிட் டோசேஜ் ஃபார்ம்ட செக்ஷன் வைஸ் பாஸ் பேப்பர். அதில் நாங்கள் இன்னும் செஞ்சுட்டு இருக்கிறது வந்து என்ன எம்சிக்யூ பார்ட். சரியா? நான் உங்களுக்கு சொன்னேன் டயபெட்டிஸ்ட அளவுக்கு இதில் என்ன ஹெவியாக டைம் செலுத்துறது பெரிய அளவில் இல்லை. ஆனால் என்ன விஷயம்னா கொஞ்சம் கொஷன்ஸ் வந்து நியாயமாக வந்திருக்குது. அதால் எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஒன்று எடுக்குது. சரியா? ஓகே. இப்போ நாங்கள் லாஸ்ட்டாக கிளாஸ் செஞ்சது முந்த நாத்து சண்டே நைட் இல்லையா? அதுக்குள்ளே மறந்துக்க சான்ஸ் இல்லை. சரியா? இது வந்து வெரி ஈஸி. மிச்சம் டைம் கொடுக்க தேவையில்லை. ஒரு 1 or 2 minutes டைம் தரேன். குயிக்காக உங்களோட ஆன்சரை 2017 அக்டோபர் 24th கொஷனுக்கு நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஒரு 1 or 2 minutes மிச்சம் டைம் தர தேவையில்லை. ஓகே, குயிக்காக மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். சாலிட் டோசேஜ் ஃபார்ம்ட செக்ஷன் வைஸ் பாஸ் பேப்பர் ரிவிஷன் போகுது. சரியா? மறந்து ஞாபகம் இல்லை முந்தின ரெக்கார்டிங் பார்க்க கிடைக்கல அப்படி இருந்தா தாராளமா நான் குரூப்ல போட்டிருக்கேன். 2 ப்ரெசன்டேஷன்ஸ், ரெண்டு பிடிஎஃப் தான் நீக்குது. எதுக்கு? சாலிட் டோசேஜ் ஃபார்ம்ட. சரியா? அதை ரிஃபர் பண்ணி கூட உங்களுக்கு இதுக்குரிய ஆன்சரை மார்க் பண்ணேலும் மறந்திருந்தா எது நல்ல முடிச்சுன்னா உங்களுக்கு ஞாபகத்தோட மார்க் பண்ண கெப்பாசிட்டி இருந்துட்டா அதான் நாங்கள் நல்ல. சரியா? இல்லைண்டா நான் சொல்ற சும்மா பார்த்துட்டு இருக்காம அப்படி தேடி சரி பாருங்க. ஓகே, ஓகே. சரியா? நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோமே. பாருங்க. ம், மறந்திருந்தா ஓகே, அதை பிடிஎஃப் ரெண்டையும் ஆன் பண்ணிக்குவோம். என்ன எனக்கு நான் மறக்கல, அவங்களுக்கு மறந்துருந்தா நான் சொல்றேன். சரியா? இல்லைண்டா சில பேர் அண்டே கிளாஸுக்கு ஜாயின் ஆக இயலாம இருக்குமே. சில பேர் உண்மையிலே இஷ்யூஸ் இருக்குது. வீக்கெண்ட்ஸுக்கு ஜாயின் ஆகலாம், சில பேருக்கு வீக் டேஸுக்கு ஜாயின் ஆகலாம். அந்த மாதிரி ட்ரபிள்ஸ் இருக்கே. சரியா? ஓகே, டயலுவன்ஸ் அந்த டேர்ம் என்ன மறக்கக்கூடா. சரியா? அந்த அளவுக்கு மறந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் மிகிற கண்டிஷன் வந்து பேட். சரியா? கொஞ்சம் நோட்ஸ் வந்து ஞாபகம் இல்லாத மேல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு தெரியாம முடியலாம். சரியா? டயலுவன்ஸ் என்றா என்னென்ன விஷயம் தெரியணும். சூட்டபிள் டயலுவன்ஸ் ஃபார் கேப்சூல் பிளெண்ட் இன்க்ளூட். சரியா? இந்த கொஷனை பார்த்ததுமே உங்களுக்கு ஒரு ஐடியா வரணும் என்னத்தை பத்தி பேசுறாங்கன்றது. சரியா? சூட்டபிள் டயலுவன்ட். அது என்ன டயலுவன்ட்? டயலுவன்ட்டா என்ன? குயிக்கா நீங்க செட்டு போனா குயிக்கா மூவ் ஆயிடலாம். டயலுவன்ட் அப்படின்டா என்ன? டயலுவன்ஸ்டா டயலுவன்ஸ்டா என்ன? அதுக்கு செல்லக்கூடிய சிமிலர் டேர்ம்ஸ் என்ன? பாருங்க,
மறந்திருந்தா ஞாபகம் மூட்டிக்கோங்க. சரியா? எக்ஸிபியன்ஸ் யூஸ் ஃபார் டேப்லெட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். சரியா? இங்க நீங்க யோசிக்க கூட என்னடா கேள்வியில இருக்குது கேப்சூலை பத்தி நான் காட்டுறது வந்து இது டேப்லெட்டை பத்தின்ட்டு. சரியா? டேப்லெட் கேப்சூல் எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட இது என்ன இது எக்ஸிபியன்ஸ் வார நேரம் சிமிலரா தான் போகும். சரியா? நான் இந்த ஃபுல்லாவே டேப்லெட் பார்ட்ல டேப்லெட் எக்ஸிபியன்ஸ் என்ற விஷயம் டேப்லெட்ல இன்க்ளூட் பண்ணிருக்கேன். இது வந்து மிச்ச சாலிட் டோசேஜ் ஃபார்ம்டு எக்ஸிபியன்ஸுக்கும் இவங்களே தான் வரும். சரியா? நீங்க யோசிக்க கூட கேப்சூல் ஸ்லைட்ல வந்து எக்ஸிபியன்ஸ் தரலே அப்படின்னு எல்லாம் யோசிக்க கூட. டேப்லெட்ஸுக்கு எது எக்ஸிபியன்ஸாக வருதோ ஒரு 90% சிமிலரா கேப்சூல்ஸுக்கும் அதே தான் வரும். ஒரு சில டிஃபரன்சஸ் இருக்கும். சரியா? இந்த கேள்வியில என்னத்தை பத்தி கேக்குறாங்க? சூட்டபிள் diluents for capsule blend include. சில பேர் என்ன செய்வாங்க? இப்போ கேப்சூல்டு பிடிஎஃப் பார்ப்பீங்க. அதுல இல்லைண்டா யோசிப்பீங்க. அப்படி இல்ல சாப்டர் விளங்குறது அவங்களுக்கு விஷயம் விளங்கும். சரியா? எக்ஸிபியன்ஸ்னா என்ன? பொதுவா ஏபிஐ எக்ஸிபியன்ஸ் ரெண்டும் சேர்ந்து ஒரு டோசேஜ் ஃபார்ம்ல இருக்கும். ஒரு டேப்லெட் எடுத்தாலும் ஒரு கேப்சூல் எடுத்தாலும் அங்க என்ன இருக்கும்? ஒன்று ஏபிஐ இருக்கும், அடுத்தது வந்து எக்ஸிபியன்ஸ் இருக்கும். சரியா? ஏபிஐயும் எக்ஸிபியன்ஸும் இது ரெண்டும் தான் எல்லாத்துலயுமே இருக்க போறது. சரியா? அந்த இதுல நான் படிச்சு தந்திருக்கேன். இதுல டேப்லெட்ல இந்த எக்ஸிபியன்ஸை பத்தி கிளியரா எக்ஸிபியன்ஸ் ஒன்று இல்லை எத்தனையோ ஜா இருக்குது. சரியா? இதை பத்தி கிளியரா நோட்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதே மாதிரி தான் கேப்சூலுக்குன்னு கேட்டாலும் அதே விஷயம் தான் வரப்போகுது. பாருங்க, இந்த எக்ஸிபியன்ஸ் பாட்டை நான் நல்லா உங்களுக்கு படிச்சு தர நேரம் சொன்னேன். திருப்ப திருப்ப சொன்னேன். இதுல கேள்வி வருது. அடுத்த விஷயம் இது பாடமாக்கி இருந்தா தான் உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் பண்ணேலும். சரியா? அதனால இந்த எக்ஸிபியன்ஸ் வித் எக்ஸாம்பிளோட நீங்க தெரிஞ்சிருக்கணும். சரியா? இப்ப ஏபிஐ என்று தான் என்ன மெயினான ஆன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாராசிட்டமால் டேப்லெட் எடுத்தா பெயினை ரிலீஃப் பண்ற அந்த பாராசிட்டமால். சரியா? அவங்க தான் ஏபிஐ. அதுக்காக நான் பாராசிட்டமால் டேப்லெட்ல ஏபிஐ மட்டும் தானா இருக்கேன்னு கேட்டா இல்ல. அங்க தாராளமா எக்ஸிபியன்ஸ் இருக்குது. பல்க் பண்ணதுக்கு அங்க இருக்கக்கூடிய மேபி அந்த ஒரு விரும்பத்தகாத மனம், ஒரு பேட் ஸ்மெல்ல மாஸ்க் பண்றதுக்கு, ரெண்டா ஸ்டெபிலைசர்ஸ் ஓ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கணும். சரியா? இது பாருங்க, கம்ப்ரெஷனை கூட்டுறா பால்கிங் ஏஜென்ட், லுப்ரிகேட்டிங் ஏஜென்ட், ஓகன்லெப்டிக் ஸ்வீட்னிங் ஏஜென்ட் பார் ஒரு எக்ஸிபியன், ஃபிளேவரிங் ஏஜென்ட் ஒரு எக்ஸிபியன், கலரிங் ஏஜென்ட், ஸ்டெபிலைசர்ஸ். சரியா? அடுத்தது டயலுவன்ஸ், பைண்டிங் ஏஜென்ட்ஸ், அப்சர்பன்ஸ், மாய்ஸ்னிங் ஏஜென்ட், கிளைடன், டிஸ்இன்டிகிரண்ட். சரியா? இதெல்லாமே எக்ஸிபியன்ஸ். நான் உங்களுக்கு படிச்சு தார நேரமே சொன்ன நீங்க இந்த எக்ஸிபியன்ஸ் தெரியணும் அண்ட் தென் அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் தெரியணும். நான் லாஸ்ட் கிளாஸ்லயும் சொன்னேன். சரியா? அதனால நான் மிச்சம் டைம் எடுக்க விருப்பம் இல்லை. சரியா? இப்ப பாருங்க, டயலுவன்ஸுக்கு நான் சொன்னேன் சிமிலர் டேர்ம்ஸும் தெரியணும். இந்த பாஸ் பேப்பர் கொஸ்டின்ல டயலுவன்ஸ் சூட்டபிள் டயலுவன்ஸ் ஃபார் கேப்சூல் பிளெண்ட் இன்க்ளூட்னு கேட்டிருக்கேன். அதே மாதிரி சூட்டபிள் பல்கிங் ஏஜென்ட் ஃபார் கேப்சூல் பிளெண்ட் இன்க்ளூட்னு கேட்கலாம். சரியா? இல்லைண்டா சூட்டபிள் fillers for suitable fillers for capsule blend include இப்படி வேண்டிய மாதிரி மாத்தி மாத்தி கேட்கணும். so that நீங்க என்ன செய்யணும்? இந்த சிமிலர் டேர்ம்ஸை கூட தெரிஞ்சு வைக்கணும். அண்ட் தென் இந்த விஷயம் பாடமாக்கு சரி ஞாபகம் வச்சிடணும். ஏன்னா கேள்வியில வருதே இதுல வந்து லொஜிக்கா அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. நீங்க பாடமாக்கு சரி என்ன செய்யணும்? ஞாபகம் வைக்கணும். டயலுவன்ஸ் எதுக்காக பயன்படுத்துற? ஒரு டேப்லெட் பாடி சைஸை கூட்டுறதுக்கு. சரியா? lactose, dextrose, starch, sucrose, mannitol, microcrystalline cellulose. அடுத்தது நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன் டைகால்சியம் ஃபஸ்பேட் ஒரு பாஸ் பேப்பர்ல வந்துச்சு. அதுக்கு எப்படி உண்டு? கால்சியம் ஹைட்ரஜன் ஃபஸ்பேட். ஸோ தட் நீங்க இந்த மாதிரி இடத்துல இது சிமிலர் டேர்ம்ஸும் தெரியணும். இல்லைன்னா நீங்க யோசிப்பீங்க டைகால்சியம் ஃபஸ்பேட் டயலுவன்ஸ், ஆனால் உங்களுக்கு கால்சியம் ஹைட்ரஜன் ஃபஸ்பேட்னா தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்க மிஸ் பண்ணுவீங்க. அதனால தான் இதையும் இன்க்ளூட் பண்ணாண்டிக்கு நான். சரியா? அண்ட் தென் ட்ரைகால்சியம் ஃபஸ்பேட் இவங்க எல்லாமே டயலுவன்ஸ். ஓகே, இந்த விஷயம் தெரிஞ்சா இதுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணிட்டு போகலாம். சரியா? சூட்டபிள் டயலுவன்ஸ் ஃபார் கேப்சூல் பிளெண்ட் இன்க்ளூட் ஏ லாக்டோஸ் என்ன மாதிரி ட்ரூ ஆர் ஃபால்ஸ்?
True or false? True. True. ஓகே, அது சரி. அது என்ன? ட்ரூ. சரியா? லாக்டோஸ்ன்றது ட்ரூ. ஓகே, பி டால்க் என்ன மாதிரி? டால்க் எப்படி? False. ஃபால்ஸ். ஓகே, டால்க்ன்றது என்ன? என்ன எக்ஸிபியன்ஸ்? டால்க்ன்றது என்ன? Powder. ஓகே, பவுடர். அது என்ன எக்ஸிபியன்ஸ்? நாங்க அதை என்னன்னு சொல்லுவோம்? Lubricant. லூப்ரிகன்ட். ஸோ தட் அது வந்து ஃபால்ஸ். ஓகே, ட்ரை கால்சியம் பாஸ்பேட். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? True. ட்ரூ. ட்ரை கால்சியம் பாஸ்பேட்டுக்கு ட்ரை கால்சியம் பாஸ்பேட், டை கால்சியம் பாஸ்பேட்டுக்கு தான் இன்னொரு பேர் சொல்றேன். என்ன? கால்சியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட். அப்ப அதுவும் ட்ரூ. ஓகே, தென் அடுத்தது கால்சியம் ஸ்டியரேட். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ ஆர் True. ஃபால்ஸ்? ட்ரூ. ட்ரூவா? கால்சியம் ஸ்டீரேட் இருக்குதா இங்க? இல்லைன்னா கால்சியம் ஸ்டீரேட் எதுக்குள்ள வார மறந்துட்டீங்களா? கால்சியம் ஸ்டீரேட் வந்து ஒரு lubricant. சரியா? இதுல ஸ்டியரிக் ஆசிட், மெக்னீசியம் ஸ்டீரேட் தந்திருக்கேன். சரியா? அதே நேரம் நான் கால்சியம் ஸ்டீரேட்டை போட்டில்ல. கால்சியம் ஸ்டீரேட் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு என்ன? கால்சியம் ஸ்டீரேட்ன்றது ஒரு lubricant. சரியா? இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, எடிட் பண்ற மாதிரி இல்லை. கால்சியம் ஸ்டீரேட்டும் lubricant. lubricantனா என்ன? ஒரு வழுக்கிற தன்மையை கொடுக்கக்கூடிய ஏஜென்ட். சரியா? கால்சியம் கால்சியம் ஸ்டீரேட் என்று சொல்றதும் என்ன? ஒரு lubricant. so that அப்ப இது என்ன? false ஆக வரும். கயோலின். கயோலின் என்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? கயோலின் என்று கேள்விப்பட்டிருக்கா? எக்ஸ்டெம்பரேனியஸ் ப்ரிப்பரேஷன் படிக்கிற நேரம் சொன்னேன். சரியா? கயோலின் என்று சொன்னா ஒரு அலுமினியம் சிலிகேட். சரியா? இது வந்து ஒரு டிஸ்இன்டிகிரேஷன் ஏஜென்டா தான் வருமே ஒழிய இது ஒரு என்னதாக வராது. பல்கிங் சாரி டைலுவன்டாக ஒரு பல்கிங் ஏஜென்டாக வராது. சரியா? கயோலின் அப்படின்னு சொன்னா அவங்க வரப்போறது வந்து டிஸ்இன்டிகிரண்ட்டுக்குள்ள. சரியா? அலுமினியம் சிலிகேட். ஓகே தானே? அப்ப கயோலின் வந்து இதுக்கு வராது. அதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அப்ப இது வந்து ஃபால்ஸ். சரியா? ஓகே, இப்ப இந்த கொஷன் சரி. இந்த கொஷனுக்கு கொஞ்சம் டைம் தாரு. சரியா? இந்த கொஷனுக்குரிய ஆன்சர்ஸை குயிக்கா மார்க் பண்ணுங்க. சரியா? மிச்சம் டைம் தரையில மிச்சம் டைம் தர தேவையில்லை. என்ன? ஓகே, 2018 November 6 ஒரு 2 to 3 minutes டைம் தாரேன்னு செய்யுங்க.
ஓகே, சரியா? பாப்போமே. சரி, இந்த கேள்வியை பார்த்ததுமே உங்களுக்கு ஒரு விஷயம் விளங்கியிருக்கும். இது பெரிய அளவுல உண்மையிலே நான் செய்யற நேரம் கூட இந்த டெஸ்ட் ஒன்றை பத்தி இவ்வளவு டீட்டெயிலா சொல்லித் தரவும் இல்லை, இந்த பிரசன்டேஷன்ல இன்க்ளூட் பண்ணப்பட்டும் இல்லை. சரியா? உங்களுக்கே விளங்கும் பாஸ் பேப்பர் செய்யறதுல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். எவ்வளவுதான் நாங்க பார்த்து பார்த்து நோட்ஸ் எடுத்தாலுமே சில நேரம் மிஸ் ஆகுது. சரியா? இந்த பாருங்க, டெஸ்ட்ல டேப்லெட் குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்ட் உங்களுக்கு தெரியும். இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் டெஸ்ட் எதுக்காக செய்றோம்? அந்த பர்டிகுலர் டேப்லெட்ஸ்ட வந்து குவாலிட்டியை என்ஷூர் பண்ணதுக்கு. சரியா? நான் அதில் கொஞ்சம் இன் டீட்டெயிலாக விளங்கப்படுத்திக்கிறது வந்து யூனிஃபார்மிட்டி ஆஃப் வெயிட் ஆஃப் த டேப்லெட்ஸ் அப்படின்னா டேப்லெட்ஸ்ட வெயிட்டு செக் பண்ணுறதை பற்றியான குவாலிட்டி கண்ட்ரோலை கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். இது தவிர உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் ஃப்ரையபிலிட்டி டெஸ்ட், டிசல்யூஷன் டெஸ்ட், டிஸ்இன்டிகிரேஷன் டெஸ்ட். சரியா? அவ்வளோதான் தந்திருக்கேன். பாருங்க இந்த கேள்வியை, the true or false about the disintegration test for tablet complete disintegration test மீன் பண்ணி வந்திருக்குது. ஜஸ்ட் நான் ஒரு பாயிண்டோட முடிச்சிருக்கேன். இங்க பாருங்க, ஒரு எம்சிக்யூவே வந்திருக்குது. சரியா? கட்டாயம் இதுக்குரிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை உண்டு இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்களுடைய பிரிண்ட் அவுட் எடுத்த பிடிஎஃப் வெர்ஷன் இருக்கும் இல்லையா, அதுல சரி நோட் பண்ணி வைங்க. ஏன்னா இந்த டிஸ்இன்டிகிரேஷன் டெஸ்ட் ஃபார் டேப்லெட்ஸ்ன்றதை பத்தி கம்ப்ளீட்டா ஒரு எம்சிக்யூ வந்திருக்கேன்டா நீங்க அதுக்கு ஃபுல் ரெடியாக இருக்கணும். சரியா? இந்த நோட்ஸ் உண்மையிலே போதும், நான் இதுக்கு இன்னும் இன்க்ளூட் பண்ணணும். சரியா? உங்களுக்கு சொல்றேன், இப்ப சொல்ற பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? முதலாவது விஷயம், டிஸ்இன்டிகிரேஷன் டெஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியணும். சரியா? இப்ப நான் இதுல சொல்லி தந்திருக்கேன் பாருங்க, அந்த ஒரு பர்டிகுலர் டைமுக்குள்ள டிஸ்இன்டிகிரேட் ஆகணும். ஒரு சிம்பிளா ஒரு பாயிண்டோட முடிச்சிருக்கேன். சரியா? ஆனா அந்த அளவு நாலேஜ் உங்களுக்கு போதா? ஏன்னா ஒரு கேள்வி, ஒரு எம்சிக்யூ இப்படி வந்திருக்கிறேன்னு சொல்றது நீங்க கம்ப்ளீட்டா ஒரு சிம்பிளா ஒரு டிஸ்இன்டிகிரேஷன் டெஸ்டா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஓகே, இப்ப யாராவது சர்ச் பண்ணி சரி இந்த கேள்வியை பார்த்து சரி தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க, என்ன டிஸ்இன்டிகிரேஷன் என்ன? வாட் இஸ் டிஸ்இன்டிகிரேஷன்? முதலாவது டிஸ்இன்டிகிரேஷன் என்னன்னு தெரியணும். சரியா? அப்பதான் டிஸ்இன்டிகிரேஷன் டெஸ்ட் ஃபார் டேப்லெட்ஸ் என்னன்ற விஷயத்த விளங்கடிக்கே. சரியா? சொல்லுங்க பாப்போம், டிஸ்இன்டிகிரேஷன் என்ன? இன்னும் டெஸ்ட்டை பத்தி கேள்வி வந்திருக்கா? டெஸ்ட்டை பத்தி அவ்வளோதான் வந்திருக்கேன். ஆனால் அதை பத்தி கம்ப்ளீட்டா வந்திருக்கேன். ஸோ நீங்க ரெடி ஆயித்தான் ஆகணும். ஓகே, டிஸ்இன்டிகிரேஷன் அப்படி என்றால் என்ன? சொல்லுங்க பாப்போம், டிஸ்இன்டிகிரேஷன் என்ன? தெரிஞ்சா தெரியாட்டி ஓகே, தெரியாட்டி சொல்லுங்க, கதை முடிஞ்சு என்ன? சரியா? நீங்க தெரியணும். சரி, நானே சொல்றேன், நீங்க தெளிவா விளங்குறீங்க. டேப்லெட் வந்து வெளியே இருக்கிற நேரம், அதாவது ஃபார்மசியில இல்லைன்னா உங்களோட வீட்டில் இருக்கிற நேரம் உடையாம அது குடிக்கும் வரைக்கும் அந்த குவாலிட்டியோட இருக்கணும். சரியா? ஆனால் எங்களுடைய பொடிக்குள்ள போனால் நாங்கள் ஒன்ஸ் அதை இன்டேக் பண்ணிட்டோம் சொன்னா அது பர்டிகுலர் டைம் பீரியட்ல ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸாக பிரேக் டவுன் ஆகணும். சரியா? அந்த ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸாக பிரேக் டவுன் ஆகணும் என்றது சொல்றதுதான் நாங்க சொல்ற என்ன, டிஸ்இன்டிகிரேஷன். விளங்குதா? இப்ப டேப்லெட்டா தந்திக்கிறது வந்து பொடிக்குள்ள போயிட்டு ஆக்ஷனை காட்டணும்டா அது எப்படி போகணும், அது சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக டிஸ்இன்டிகிரேட் ஆகணும். சரியா? இது சரியாக டிஸ்இன்டிகிரேட் ஆகுதா இல்லையா என்றதை செக் பண்ண டெஸ்ட்டை தான் நாங்க சொல்றது வந்து டிஸ்இன்டிகிரேஷன் டெஸ்ட். சரியா? நீங்க முதலாவது தெரிய வேண்டிய டேர்ம் டிஸ்இன்டிகிரேட் அப்படின்றால் என்ன? விளங்குதா? டிஸ்இன்டிகிரேட் என்று சொன்னால் என்ன? என்ன? ஒரு டேப்லெட்டாக இருக்கிறது எங்களோட பொடிக்குள்ள போன பிறகு சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக ஸ்மாலர் பார்ட்டிகல்ஸாக உடையிறதை தான் நாங்க சொல்ற டிஸ்இன்டிகிரேஷன். சரியா? இது வந்து ஒரு அந்த ஸ்பெசிஃபிக் கண்டிஷனுக்குள்ள தான் நடக்கணும். விளங்குதா? பொடியில இருக்கக்கூடிய சில ஸ்பெசிஃபிக் கண்டிஷனுக்கு ஏற்பத்தான் இந்த டிஸ்இன்டிகிரேட் நடக்கணும். இதை நாங்க பொடியில கொடுத்து டிஸ்இன்டிகிரேட் ஆகுதா இல்லையான்றதை பார்க்க முன்னால ஒரு
குவாலிட்டி செக் பண்றோம். உண்மையா இது டிஸ்இன்டிகிரேட் ஆகுதான்றத நாங்க கம்பெனிஸ்ல வந்து செக் பண்றோம். அது எப்படின்னு சொன்னா இது ஒரு டேப்லெட் கெமிக்கல் டெஸ்ட். விளங்குதா? உடையறத பத்தி பேசுறது. இது ஒரு கெமிக்கல் டெஸ்ட். அப்ப நாங்க லேப்ல என்ன செய்றோம்னா அந்த ஸ்பெசிபிக் கண்டிஷனை உருவாக்கி டேப்லெட் போட்டு பார்க்குவோம். இது பர்டிகுலர் டைமுக்குள்ள டிஸ்இன்டிகிரேட் ஆகுதா இல்லையான்ற விஷயத்த. சரியா? அதான் இதுல சொல்லிக்குது. Determines whether tablet disintegrate within the prescribed time when placed in a liquid medium in the experimental condition. சரியா? பொடியில இருக்கக்கூடிய அந்த கண்டிஷனை நாங்க என்ன செய்றோம்? லேப்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் கண்டிஷனை உருவாக்குறோம். சரியா? நோக்கம் என்னண்டா? என்ன நோக்கம்? determines whether tablet disintegrate within the prescribed time. விளங்குதா? இது முக்கியம். சரியா? அந்தந்த டேப்லெட்டுக்கு ஏற்ப நீங்க எத்தனையோ வகையான டேப்லெட் பார்த்து கோட்டட் டேப்லெட், ஜெனரல் டேப்லெட், சொல்யூஷன் டேப்லெட், டிசொல்யூஷன் டேப்லெட், வேற ஃபில்ம் கோட்டட், சுகர் கோட்டட், எத்தனையோ வகையான டேப்லெட்ஸ் பார்த்தீங்க தானே. ஒவ்வொரு டேப்லெட்ஸுக்கு வந்து சொல்லி டிஸ்இன்டிகிரேட் ஆகிறது ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் ஒன்று இருக்குது. சரியா? இந்த டிஸ்இன்டிகிரேஷன் டெஸ்ட் மூலம் நாங்கள் இன்ஷூர் பண்ணது அந்த பர்டிகுலர் டைம்ல அந்த பர்டிகுலர் டேப்லெட் உடையுதா, சின்ன பார்ட்டிகல்ஸாக மாறுதா. அப்படி மாறுதுண்டா அது ஓகே. டிஸ்இன்டிகிரேஷன் டெஸ்ட்ல வந்து அது பாஸ். சரியா? இப்போ நான் சொல்றேன் ஜெனரல் டேப்லெட், ஒரு பாராசிட்டமால் டேப்லெட் வந்து ஒரு ஜெனரல் டேப்லெட். சரியா? அந்த ஜெனரல் டேப்லெட்டுக்கு வந்து டிஸ்இன்டிகிரேட் ஆகணும் ஒரு 15 மினிட்ஸ்ல. சரியா? அது 15 மினிட்ஸ்ல டிஸ்இன்டிகிரேட் ஆகணும் ஒரு பிரிஸ்கிரைப் டைம் இல்லையா? சரியா? அது வந்து ஒரு ரூல் மாதிரி. அந்த டைமுக்குள்ள நான் இதை செக் பண்ற நேரம் டிஸ்இன்டிகிரேட் ஆகலன்ட்டா இது வந்து குவாலிட்டி ஃபெயிலியர் டேப்லெட். சரியா? டிஸ்இன்டிகிரேஷன் டெஸ்ட் வந்து பாஸ் பண்ணல. சரியா? விளங்குதா? அதான் டிஸ்இன்டிகிரேஷன் டெஸ்ட்ன்றது. உங்களுக்கு விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். விளங்காட்டி கேளுங்க. சரியா? முதலாவது சொல்றாங்க true or false about disintegration test for tablets. A. Disintegration test is the time taken for a tablet to break down into small particles. True or false? True. True. சரியா? இப்ப சொன்ன விஷயம் தான். சரியா? என்னண்டா ஒரு டேப்லெட் சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக உடையுது. இந்த டெஃபினிஷன் தெரிஞ்சா இந்த ஸ்டெம் ஓகே. சரியா? இந்த ஸ்டெம்னா நார்மலா செய்யலும். அந்த செல்லிக்கிற இதை வச்சு உங்களுக்கு என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே. அப்ப அது வந்து ட்ரூ. சரியா? ரெண்டாவது பாருங்க. soluble aspirin tablet disintegrate within 3 minutes. சரியா? இது உங்களுக்கு மேபி தெரியாம இருக்கேலும். இதுல பாருங்க இந்த soluble தான் முக்கியம். soluble டேப்லெட்டை பத்தி தான் பேசுறேன். ஏன்னா aspirin என்றேலும் இன்னொரு நாளை இன்னொரு soluble டேப்லெட்டை பத்தி போடலும் அது விஷயம் இல்லை. இங்க நீங்க தெரியணும் ஒரு soluble டேப்லெட் எவ்வளவு டைமுக்குள்ள டிஸ்இன்டிகிரேட் ஆகுதுன்ற விஷயம். சரியா? நான் ரஃப்லி கொஞ்சம் டேப்லெட் டிஸ்இன்டிகிரேட் ஆகிற டைமை சொல்றேன். நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ரஃப்லி பர்டிகுலர்ல மோஸ்ட் ப்ராபப்ளி சரியாக இருக்கும். சரியா? அதுல soluble டேப்லெட்ஸ் வந்து 3 மினிட்ஸ்க்குள்ள டிஸ்இன்டிகிரேட் ஆகும். நோட் பண்ணிக்கோங்க. விளங்குதா? soluble டேப்லெட் நாட் soluble aspirin டேப்லெட் இல்லை. நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. பொதுவா எந்த ஒரு soluble டேப்லெட்டாக இருந்தாலும் அது டிஸ்இன்டிகிரேட் ஆகுது 3 மினிட்ஸுக்குள்ள. சரியா? அதே மாதிரி சுகர் கோட்டட் டேப்லெட். சரியா? சுகர் கோட்டட் டேப்லெட்ஸ் 1 ஹவர்ல டிஸ்இன்டிகிரேட் ஆகும். சரியா? ஃபில்ம் கோட்டட் டேப்லெட். ஃபில்ம் கோட்டட் டேப்லெட் எடுத்தா 30 மினிட்ஸ்ல வந்து டிஸ்இன்டிகிரேட் ஆகும். சரியா? அடுத்தது என்டரிக் கோட்டட் டேப்லெட். என்டரிக் கோட்டட் டேப்லெட் எடுத்தா நியர்லி 3 ஹவர்ஸ்ல டிஸ்இன்டிகிரேட் ஆகும். சரியா? அடுத்தது எஃபவசன்ட் டேப்லெட். எஃபவசன்ட் டேப்லெட் ஜஸ்ட் 5 மினிட்ஸ்ல டிஸ்இன்டிகிரேட் ஆகும். சரியா? அடுத்தது டிஸ்பர்சிபிள் டேப்லெட்.
ஜஸ்ட் 3 மினிட்ஸ்ல டிஸ்இன்டிகிரேட் ஆகும். சரியா? உங்களுக்கு ரஃப்லி நோட் பண்ணிக்கோங்க. என்ன? முதலாவது soluble tablets வந்து 3 மினிட்ஸ்ல டிஸ்இன்டிகிரேட் ஆகும். effervescent tablet just 5 மினிட்ஸ்ல டிஸ்இன்டிகிரேட் ஆகும். சரியா? அடுத்தது sugar coated 1 hour, film coated 30 minutes, entry coated 3 hours. சரியா? அடுத்தது dispersible tablets என்ன? effervescent tablet 5 minutes, dispersible tablet வந்து 3 minutes. சரியா? இந்த டைம்ஸ் உங்களுக்கு ஒரே அடியா மைண்டுக்கு போட இயலாம இருக்கும். ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான நேரம் பார்த்து மைண்ட்ல ஏத்திக்கோங்க. சரியா? கட்டாயம் நீங்க soluble டேப்லெட்டையும் ஃபில்ம் கோட்டட் டேப்லெட்டையும் என்ட்ரி கோட்டட் டேப்லெட்டையும் டைமை கட்டாயம் தெரிஞ்சு வைக்கணும். ஏண்டா ஆல்ரெடி ஒரு பாஸ் பேப்பர் கொஷன்ல வந்துட்டு மேபி இதே விஷயம் ரிப்பீட் ஆக இயலும். விளங்குதா? பாஸ் பேப்பர் கொஷன்ல வந்துன்னா நீங்க அலர்ட் ஆயிடணும். சரியா? ஏன்னா அந்த சாப்டர்ஸ் வரையிலும் வந்த இதே ஸ்டெம் ரிப்பீட் ஆகலும். சரியா? இதே மாதிரி இந்த ஃபுல்லா டிஸ்இன்டிகிரேஷன் டெஸ்ட்டை பத்தி கேட்க தேவையில்லை. பொதுவா டேப்லெட் டெஸ்டிங் பேஸ் பண்ணி ஒரு கொஷன் வந்தா கூட இதுல ஒரு ஸ்டெம் ரிப்பீட் ஆகலும். சரியா? அதால தெளிவா தெரிஞ்சு வைக்கணும். இந்த டைம்ஸ் ஒரே அடி ஆயிலண்டாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல உங்களுக்கு ஈஸியா ஞாபகம் வைக்கலும். உங்களுக்கு தெரியும் soluble tabletsனா குயிக்கா ஆக்ஷன், குயிக்கா உடைஞ்சிடும், குயிக்கா ஆக்ஷனை காட்டும். ஸோ 3 மினிட்ஸ். டிஸ்பர்சிபிள் ஆல்சோ எப்படி டிஸ்பர்ஸ் ஆகுறது, குயிக்கா டிஸ்பர்ஸ் ஆகும். ஸோ அவங்க வந்து 3 மினிட்ஸ். அடுத்தது வந்து யாரு? எஃபவசன் டேப்லெட். அந்த நான் சொன்னேன் கேஸ் ரிலீஸ் பண்ணது வாட்டரோட கொஞ்சம் ஏறிங்க ஒரு கோலண்டு வருது, ஒரு எமர்ஜென்சி கோலண்டு திருப்பி திருப்பி வர ஒரு 2 மினிட்ஸ் டைம் தான்.
ஓகே. சாரி ஒரு முக்கியமான ஒரு போல ஒரு தொடர்ந்து பெயின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் ஒரு ஹெல்ப்புக்கு பாவமே திருப்ப திருப்ப கால் பண்ண சொல்ல. சரி. இங்க பாருங்க. இப்ப நான் சொல்லிட்டு இருந்த விஷயம் கட்டாயம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த டைம வந்து உங்களுக்கு இந்த டேப்லெட்ட வச்சே மைண்ட் போடலும். இப்ப நீங்க யோசிக்க கூடாது. இது என்னடா இது சொல்யூபிள்னா நான் 3 மினிட்ஸ் இப்படியே ஞாபகம் வைக்கணும்னு யோசிக்க கூடாது. விளங்குதா? பொதுவா நீங்க தெரியணும் இந்த கோட்டட் டேப்லெட்ஸ் இருக்கே. கோட்டட் டேப்லெட்ஸுக்கு வந்து கொஞ்சம் கூடயா டைம் எடுக்கும். ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கோட்டிங் இருக்கு. அதை வச்சே மைண்டுக்கு போடலும். ஃபில்ம் கோட்டட், சுகர் கோட்டட், என்ட்ரி கோட்டட். இதுல இந்த மூணே ஃபர்ஸ்ட் ஈஸியா ஞாபகம் வைக்கணும். சரியா? நான் உங்களுக்கு சொன்னேன் ஃபில்ம் கோட்டட் அப்படின்னு சொன்னா தின் லேயர். சரியா? நீங்க மறந்திருந்தா டேப்லெட் கோட்டிங்க இதுல போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. சரியா? டேப்லெட் கோட்டிங்னு ஒரு பார்ட் படிச்சு தந்தனே. சரியா? இந்த நேத்து நான் சொன்னேன் இதுல லாஸ்ட் கிளாஸ்ல. இதுல எடுத்து சொன்னா ஃபில்ம் கோட்டட் வந்து தின் லேயர். இதுலயும் இந்த ஒளி விளங்கெடுக்கலும் தின் லேயர் சொன்னா கொஞ்சம் மிச்ச ரெண்டையும் விட குயிக்கா இதை விட கொஞ்சம் குயிக்கா டிஸ்இன்டிகிரேட் ஆயிடும், குயிக்கா உடைஞ்சிரும். ஆனா நார்மல் டேப்லெட்ஸை விட இவங்களுக்கு டைம் எடுக்குது. விளங்குதா? அடுத்தது வந்து சுகர் கோட்டட் டேப்லெட்டுக்கு வந்து நான் சொன்னேன் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லேயரே அட் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து 1 hour கிட்ட எடுக்குது. இது எல்லாத்தையும் நீங்க தெரியணும். என்ட்ரி கோட்டடண்டா ஸ்டொமக்ல ரிலீஸ் ஆகாம இன்டெஸ்டைன் வரைக்கும் போகணும். சரியா? இப்போ ஒரு சாப்பாடு நாங்க திண்டா சாப்பாடுறதுக்கு எவ்வளவு டைம் உண்டாகும்? அது ஸ்டொமக்ல இதாகி அங்கால போறது. கிட்டத்தட்ட அது மாதிரி தான். சரியா? ஸ்டொமக்க தாண்டி இன்டெஸ்டைன் வரைக்கும் போயிட்டு தான் என்ட்ரி கோட்டட் டேப்லெட் ரிலீஸ் ஆகும். நார்மலா என்ட்ரி கோட்டட் டேப்லெட் இருந்துச்சுன்னா எங்களோட ஸ்டொமக்ல ரிலீஸ் ஆகாம ப்ரிவென்ட் பண்ணு ஒரு லேயர் தான் நாங்க கொடுக்கறது. லோ பிஹெச்ல டிஸ்இன்டிகிரேட் ஆகாம எங்க கொண்டு போறோம்? இன்டெஸ்டைன் மட்டும் கொண்டு போறோம். ஸோ இதுக்கான டைம் வந்து எவ்வளோ 3 hours கிட்ட வருது என்ட்ரி கோட்டர் டேப்லெட்ஸுக்கு. சரியா? இது தவிர மிச்ச டேப்லெட்ஸை பாருங்க. இது வந்து சொல்யூபிள் ஜஸ்ட் 3 minutes. அடுத்தது வந்து டிஸ்பர்சிபிள் 3 minutes. எஃபவசன் 5 minutes. சரியா? ரஃப்லி ஞாபகம் வைக்க பாருங்க. ஓகே, அந்த பேசிஸ்ல பார்த்தா ரெண்டாவது ஸ்டெம் பாருங்க. soluble aspirin tablets disintegrate within 3 minutes. True or false? True or false? சொல்லுங்க true or false? இதுக்கு என்ன? ட்ரூ. எங்க ஆ, இருக்கு? அது வந்து true. சரியா? ஓகே, அடுத்தது film coated tablets should disintegrate within 30 minutes. True or false? ட்ரூ. அதுவும் வந்து ட்ரூ. சரியா? அடுத்தது டிஸ்இன்டிகிரேஷன் டெஸ்ட் இஸ் applicable for sustained release tablets also. அதை நாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னால் இதை பார்த்துட்டு இருப்போம். சரியா? enteric coated tablets should disintegrate within 30 minutes. True or false? enteric coated tablets எவ்வளவு டைம் எடுக்கும்? 3 hours. 3 hours. அப்ப இந்த ஸ்டெம் ட்ரூ or false? False. என்ன? என்ன மாதிரி? True or false? Enteric coated tablet should disintegrate within 30 என்ன 90 minutes. சரியா பிள்ளையா? அந்த ஸ்டெம் வந்து சரியா பிள்ளையா?
நான் சொன்னது கன்ஃபியூஸ் ஆயினா இல்ல தானே? ஸ்டெம் இ வந்து ட்ரூ ஓ ஃபால்ஸ்? என்ட்ரி கோட் டேப்லெட் டிஸ்இன்டிகிரேட் ஆக எவ்வளவு நேரத்துல? எவ்வளவு நேரத்துல? 3 ஹவர்ஸ்ல. சரியா? இங்க சொல்றான் எவ்வளவு நேரம் உண்டு? என்ட்ரி கோட் டேப்லெட்ஸ் வந்து 90 மினிட்ஸ்ல வந்து டிஸ்இன்டிகிரேட் ஆக மாட்டேன். அப்படின்னா எவ்வளவு நேரம்? 1.5 ஹவர்ல. 1.5 ஹவர்ல இது வந்து டிஸ்இன்டிகிரேட் ஆகுமா? இல்ல ஃபால்ஸ். இல்ல அது வந்து ஃபால்ஸ். சரியா? ஓகே, அடுத்த இது டி ஸ்டெம் வந்து இன்னொரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டீடைல்ஸ் அதுல இருக்குது. சரியா? அது என்ன விஷயம் சொன்னா பாருங்க, டிஸ்இன்டிகிரேஷன் டெஸ்ட் இஸ் applicable for sustained release tablets also. என்ன சொல்றாங்கன்னு சொன்னா சஸ்டெயின் ரிலீஸ் அந்த டேப்லெட்ஸுக்கும் வந்து இந்த டிஸ்இன்டிகிரேஷன் டெஸ்ட் வந்து applicable அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சஸ்டெயின் ரிலீஸ் டேப்லெட்ஸ் என்னன்னு தெரியணுமே. சஸ்டெயின் ரிலீஸ் டேப்லெட் அப்படின்டா என்ன உங்களுக்கு ஞாபகமா? சொல்லுங்க, சஸ்டெயின் ரிலீஸ் டேப்லெட் அப்படின்னா என்னன்னு ஞாபகமா? தெரியாட்டு தெரியான்னு சொல்லுங்க. என்ன? படிப்படியா இன்கிரீடியன்ட் ரிலீஸ் பண்ணு. படிப்படியா? ஓகே, அதுக்கு சரியான டேர்ம் அது சரி. அந்த பாயிண்ட் சரி. சரியான டேர்ம் நாங்க கொடுக்குறேன்டா நீடித்த ரிலீஸ் அப்படின்னா மிச்ச நேரத்துக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு ஏத்த மாதிரி அந்த பர்டிகுலர் மெடிசின்ஸ் வந்து ஒரு கூடிய டைம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு மோடிஃபைட் ரிலீஸ் டோசேஜ் ஃபார்ம், ஒரு மோடிஃபைட் ரிலீஸ் டேப்லெட் அந்த கேட்டகரிக்குள்ள வரக்கூடிய ஒன்று தான் சஸ்டெயின் ரிலீஸ். நீங்க மோடிஃபைட் ரிலீஸ் டோசேஜ் ஃபார்ம் தனியொரு ஹெட்டிங்ல படிச்சிருப்பீங்க. அதுல சஸ்டெயின் ரிலீஸ், கண்ட்ரோல் ரிலீஸ், இன்னும் கொஞ்சம் இருந்துச்சு எனக்கு மறந்துட்டு. இந்த மாதிரி எத்தனையோ ரிலீஸ் டேப்லெட்ஸ் வந்து அதுல இன்க்ளூட் ஆகுது. சரியா? இந்த டிஸ்இன்டிகிரேஷன் டெஸ்ட் இருக்குதானே, இவங்க இந்த மாதிரியான டேப்லெட்ஸுக்கு சரி வராது. சரியா? இந்த மாதிரி மோடிஃபைட் ரிலீஸ் டேப்லெட்ஸுக்கு வந்து நாங்க டிஸ்இன்டிகிரேஷன் டெஸ்ட் வந்து பண்றல. சரியா? இவங்களுக்கு வந்து நாங்க டிசல்யூஷன் டெஸ்ட் மட்டும் தான் பார்க்கிறது. விளங்குதா? மட்டுமெண்டா மீன்ஸ் அடுத்ததெல்லாம் பார்க்குறேன். சரியா? வெயிட் அந்த இந்த இதெல்லாம் பார்க்குறோம். நான் சொல்றேன், நார்மலா சஸ்டெயின் ரிலீஸ் டேப்லெட்ஸுக்கு வந்து டிஸ்இன்டிகிரேஷன் டெஸ்ட் வந்து பார்க்கப்படுகிறது இல்லை. சரியா? ஏன்டா அது வந்து ஒரு மோடிஃபைட் ரிலீஸ் மிச்ச நேரத்துக்கு வந்து ட்ரக் ரிலீஸ் ஆகுற மாதிரியான ஒரு அமைப்புல தயாரிக்கப்பட்டிருக்குது. சோ தட் இது வந்து ஃபால்ஸ். சரியா? யாருக்காச்சும் என்ன மாதிரி டவுட் இருந்தா சொல்லுங்க. இப்ப நான் சொன்ன பாயிண்ட் விளங்கினா டவுட் இருந்தா தாராளமா சொல்ல இயலும். கொஞ்சம் இந்த பார்ட் வந்து நான் நோட்ஸ்ல சரியா இன்க்ளூட் பண்ணில்ல அப்படின்னா நான் கொடுத்துக்கிற நோட்ஸ் வந்து போதா, அதனால சொல்றேன். ஓகே தானே? ஓகே, நாங்க அப்ப அடுத்த ஸ்டெம்முக்கு அடுத்த கிஷனுக்கு மூவ் ஆகும். சரியா? இதுல என்ன மாதிரி டவுட் இருந்தா இப்ப கேட்கலும், இல்லைன்னா பெர்சனலா போட்டு கூட கேட்கலாம. ஓகே, அடுத்ததுக்கு போவோம். அதுக்கும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் டைம் தாரேன். அதெண்டா பெருசா டீப்பானதில்லை, அவ்வளோ நேரம் தேவையில்லை, குயிக்காக செஞ்சிடலாம். சரியா? குயிக்காக செய்கிற கொஷின்ஸ் நான் குயிக்காக முடிப்போம். இல்லை எங்களுக்கு தேவையானதில் கொஞ்சம் ஹெவியாக டைம் கொடுக்கலுமே அப்போ. ஓகே, அதை செய்யுங்க. ஓ,
அதுக்குன்னா பெரிய அளவு டைமே தேவையில்லை, குயிக்காக செஞ்சிருங்க. ஓகே, சரியா? நான் கொடுத்த டைம் மிச்சம் மாதிரி இருக்கு இல்லையா? சரியா? ஒருத்தர் கொஷின் ரீட் பண்ணுங்க கொஞ்சம். கொஷினை ஒருத்தர் ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணுங்க.
ஓகே, என்ன மாதிரி? The following tablet excipients and their properties are correctly paired. நான் சொன்னேன், இந்த எக்ஸிபியன்ஸ்ல திருப்ப 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 கேள்வி வந்துட்டே இருக்குது. நல்லா ரெடி ஆகணும். சரியா? பாடமாக்கி வச்சுக்கணும். வேற அது லொஜிக்கா ஒரு விஷயம் இல்லை. சரியா? என்ன கேட்குறான்டா, இந்த டேப்லெட் எக்ஸிபியன்ஸ் அதுல தந்திக்கிற ப்ராப்பர்ட்டி சரியாண்டு. இப்போ டயலுவன்ட்டா அது டயலுவன்ட்டுக்குரிய எக்ஸாம்பிளா தந்திருக்குது. பைண்டர்ன்னு சொன்னா பைண்டருக்குரிய எக்ஸாம்பிளா தந்திருக்குது. அப்ப நீங்க அந்த பெர்டிகுலர் எக்ஸிபியன்ஸையும் தெரியணும், அதுக்குரிய எக்ஸாம்பிளையும் தெரியணும். அப்படி இருந்தா தான் நான் உங்களுக்கு இதுக்கு சரியா ஆன்சர் பண்ணிடும். ஓகே, ஏ ஸ்டெம் லாக்டோஸ் டயலுவன்ட் ட்ரூ or false? என்ன மாதிரி ஆன்சர்? லாக்டோஸ் வந்து டயலுவன்ட்டாம். சரியா பிள்ளையா? என்ன மாதிரி லாக்டோஸ் என்ன தூக்கமா? ஆ, பாஸ்டிஃபிகேஷன் செய்ய நேரம் தூக்கம் வரக்கூடா பேசுறல. என்ன மாதிரி லாக்டோஸ் டயலுவன்ட்டா இல்லையா? ட்ரூ. ட்ரூ. சரியா? லாக்டோஸ் வந்து என்ன செய்யுது? அந்த பர்டிகுலர் டேப்லெட்டுக்கு வந்து வெயிட்டை கொடுக்குது. ட்ரூ. ட்ரூ. சரியா? அதால அதை நாங்க கொடுக்குற ட்ரூ. ஓகே, ரெண்டாவது வாட்டர் இஸ் அ பைண்டர் ட்ரூ or false? பைண்டர் வாட்டர் ஒரு பைண்டரா இல்லையா? வாட்டர் வந்து பைண்டரா இல்லையா? பைண்டர்ண்டா என்ன? பைண்டிங் ஏஜென்ட்ஸ். சரியா? பைண்டிங் ஏஜென்ட்ஸ் என்ன? எல்லாத்தையும் ஒட்ட வைக்கிறதுக்காக பயன்படுத்துகிற ஆக்கள். அக்கேசியா மியூசிலேட், ட்ரககான், ஜெலட்டின், மெத்தாசெல்லஸ், எத்தாய் செல்லோஸ், பிவிபி, ஸ்டார்ச் மியூசிலேட், சுக்ரோஸ் இப்படி இருக்கும். சரியா? ஆனா இதுல நான் வாட்டரை வந்து இன்க்ளூட் பண்ணி இல்லை. சரியா? ஆனா இந்த ஸ்டெம் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணாம போறது பெட்டர் ஆப்ஷன். சரியா? ஏன்னு சொன்னா சில பேர் சொல்ற பொதுவா நாங்க வாட்டரை வந்து டேப்லெட் ஃபார்முலேஷன்ல வச்சு ஒரு பைண்டராக கணக்கெடுக்கிறல்ல, அது பைண்டராக வராது அப்படின்னு சொல்றோம். ஆனா உங்களுக்கே தெரியும் வாட்டர் என்ன செய்ய, வாட்டர் வந்து ஏபிஐ எக்ஸிபியன்ஸ் எல்லாத்தையும் ஒட்ட வைக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கிறது. சரியா? அப்படின்னா எல்லாத்தையும் மிக்ஸ் ஆக வைக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டிக்கு கூடிய ஒன்று தான் வாட்டர். அதால சில பேருக்கு இதுக்கு வந்து ட்ரூ வந்து சொல்றாங்க. சரியா? இந்த மாதிரியான இடத்துல என்ன செய்யணும்? இதை ஆன்சர் பண்ணாம இருக்கிறது வந்து பெட்டர் ஆப்ஷன். ஏன்னு சொன்னா மிச்சம் நீங்க சரி எடுக்கிற ஸ்டெம்ட பாயிண்ட மேபி இது அஃபெக்ட் பண்ணாம இருக்கும். சரியா? அதால இதுக்கு ஆன்சர் பண்ணாம இருக்கிறது பெட்டர். அதான் ஃபால்ஸோ ட்ரூன்னு போட்டிருக்கேன். சரியா? அடுத்தது மெக்னீசியம் கார்பனேட் அப்சார்பிங் ஏஜென்ட் ட்ரூ or false? அப்சார்பிங் ஏஜென்ட் அப்படின்னா என்ன நினைவிருக்கா? அப்சர்பன்ஸ் சொன்னா எப்படின்னு சொன்னா, இப்ப மாய்ஸ்சரால அஃபெக்ட் ஆகுமே சில டேப்லெட்ஸ் நாங்க வச்சோம் சொன்னா அது வழியில இருக்கக்கூடிய H2O கேஸ் எல்லாம் எடுத்து அவங்க வந்து மாய்ஸ்ட் ஆகி டேப்லெட் வந்து டிக்ரேட் ஆகிடும். சரியா? அப்சர்பன்ஸ் நாங்க பர்டிகுலர் டேப்லெட் தயாரிக்க நேரம் ஆட் பண்ணேன்னு சொன்னா அந்த அப்சர்பன்ஸ் வந்து என்ன செய்யும்னா அந்த மாய்ஸ்சர் இன்டியூஸ் டிக்ரடேஷனை இல்லாமல் ஆக்கும். மாய்ஸ்சரை எடுத்தெடுத்து டேப்லெட் வந்து அஃபெக்ட் ஆகுறத ப்ரிவென்ட் பண்ணும். சரியா? ஸோ அந்த மாதிரியான எக்ஸிபியன்ஸுக்கு தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், அட்சபன்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். சரியா? ஏன்னா அவங்க என்ன செய்யணும்னா அந்த மாய்ஸ்சரை மாய்ஸ்சரை எடுத்து பெர்டிகுலர் டேப்லெட் வந்து
அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு இந்த அப்சர்பன்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபியூம் சிலிக்கா, மைக்ரோகிறிஸ்டலைன் செல்லோஸ் பாருங்க, மெக்னீசியம் கார்பனேட், கயோலின், பென்டோனைட், மெக்னீசியம் ஆக்சைடு. கயோலின் முதல் மஞ்சி ஒரு ஸ்டெம்ல. அப்ப நீங்க தெரியணும் கயோலின் சொல்றது ஒரு அப்சர்பன்ஸ். மெக்னீசியம் கார்பனேட் இப்ப தந்திருக்கு. மெக்னீசியம் கார்பனேட் சொல்றது ஒரு அப்சர்பன்ஸ். சரியா? அப்ப இந்த ஸ்டெம் வந்து எப்படி வரும்? அப்சார்பிங் ஏஜென்ட் ட்ரூ. ஓகே, அடுத்தது என்ன? மெக்னீசியம் ஸ்டியரேட் lubricant, ட்ரூ or ஃபால்ஸ்? ஸ்டியரிக் ஆசிட் இல்லைன்னா ஸ்டியரேட் அவங்க எல்லாம் என்னதாக வரும்? lubricant-ஆக வரும். மெக்னீசியம் ஸ்டியரேட், கால்சியம் ஸ்டியரேட், ஸ்டியரிக் ஆசிட் இவங்க எல்லாம் என்னதான் வருது? lubricant-ஆக வருது. ஸோ வந்து அதுவும் வந்து ட்ரூவாக வரும். சரியா? ஓகே, சோடியம் ஸ்டார்ச் கிளைகோலேட் டிஸ்இன்டிகிரண்ட். சரியா? அவங்க தான் டிஸ்இன்டிகிரேட்டை ஹெல்ப் பண்ற ஆக்கள். டிஸ்இன்டிகிரேட்டை செய்ய வைக்கிற ஆக்கள் யாரு? இந்த டிஸ்இன்டிகிரன்ஸ். சோடியம் ஸ்டார்ச் கிளைகோலேட் இதெல்லாம் நீங்க பாடமாக்கணும். சரியா? வேற வழி இல்லை இல்லாம. Disintegrant, carbon dioxide, microcrystalline cellulose, ion exchange resin, sodium starch glycolate, sodium carboxymethyl cellulose, prospovidone. பாருங்க, சோடியம் ஸ்டார்ச் கிளைகோலேட் அப்படின்னு சொல்றது ஒரு டிஸ்இன்டிகிரண்டாக வருது. ஸோ அது வந்து ட்ரூ. ஓகே, அந்த கொஷனும் முடிஞ்சாச்சு. சரியா? இதுல வந்து பாடம் வந்து கொஞ்சம் ஈஸி. என்ன விஷயம்னா கொஷன்ஸ் தான் நிறைய இருக்குது. அதான் கொஞ்சம் டைம் எடுக்குது. பார்ட் 2 நான் இன்னும் பார்க்கவே இல்லை, அதையும் பார்க்கணும். ஓகே, 2018 நவம்பர் 15th கொஷனை செய்யுங்க. ஓகே, அடுத்த கொஷனும் வந்து பெரிய ஒரு டைம் தர வேண்டிய தேவையில்லை. டேப்லெட் பைண்டர்ஸை பற்றியான ஒரு கொஷன் இல்லையா? குயிக்காக ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஷனை இவங்களே பார்க்கலும்.
ஓகே சரியா பாப்போமே பாருங்க the following substances are used as binders in tablet manufacturing சரியா அப்ப கட்டாயம் பைண்டர்ஸ்ன்றா என்ன பைண்டர்ஸ் கூடிய எக்ஸாம்பிள்ஸ் நீங்க தெரிஞ்சு வைக்கணும் சரியா பாருங்க வெரி ஈஸி பெருசா அலட்டுற அளவுக்கு இல்ல பாடமாக்கிண்டா ஈஸியா செஞ்சுட்டு போகணும் ஓகே பாருங்க என்ன கேக்குறாங்க The following substances are used as binders in tablet manufacturing. True or false? முதலாவது starch. True or false? True. True. Starch என்றது என்ன? இதுல இருக்கக்கூடிய Binder. binder. மொழி பார்க்கலும். Starch, mucilage. சரியா? அவங்க வந்து binding agents. அடுத்தது mannitol. True or false? Mannitol. True or false? True. Mannitol. True. Mannitol இருக்கா binding agentல இல்ல என்ன mannitol இதுல வந்து மறந்துட்டீங்களா இருக்கு mannitol என்ன diluents or fillers or bulking agent or base இந்த இதுக்குள்ள வரக்கூடிய ஆள் தான் mannitol so வந்து அது வந்து false okay C polyvinyl pyrrolidone True. அது வந்து true PVP polyvinyl pyrrolidine ஓ sorry PVP வந்து PVP வந்து ஒரு பைண்டர் தான் சரியா இது அட்வான்ஸ் PVP இது வந்து ஒரு பைண்டிங் ஏஜென்சி ரெண்டா ஒரு பைண்டர் அதுவும் வந்து ட்ரூ கால்சியம் கார்பனேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் False. கால்சியம் கார்பனேட் ஃபால்ஸ்ன்றீங்க அப்ப கால்சியம் கார்பனேட் என்னதாக வரும் என்னதாக வருது கால்சியம் கார்பனேட் என்ன எக்ஸிபியன்ஸ் ஆ கால்சியம் கார்பனேட் வந்து என்னதான் வருது ஒரு டைலுவெண்டாக வருது ஓகே அடுத்த ஸ்டெம் liquid paraffin true or false liquid paraffin true or false liquid paraffin என்றது என்னதாக வருது இது ரெண்டா பாடமாக்கணுமே வேற வழி இல்ல liquid paraffin வந்து ஒரு laxative-ஆக வர இயலும் ஓகே அப்ப liquid paraffin என்றது false ஓகே சரி அடுத்த கொஸ்டின் செய்யுங்க 2 to 3 minutes டைம் தரேன் ஓகே இந்த கொஸ்டின் செய்யுங்க
ஓகே, சரியா? அதையும் பார்ப்போம். நான் நம்பர் நோட்ஸில் நான் தந்தில்ல. நீங்கள் கூகுள் அந்த மாதிரி எங்கேயாவது சர்ச் பண்ணி தான் நீங்கள் ஆன்சர் பண்ணுறனாலும் பண்ணியிருக்கணும். சரியா? இல்லைன்னா வேற எங்கேயாவது நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா ஓகே. இல்லைண்டா எல்லாமே நான் தந்தில்ல. சரியா? கோட்டிங்கை பற்றி நான் இந்த இன்க்ரீடியன்ஸ் தான் இன்க்ளூட் பண்ணப்படுது அப்படின்ற விஷயம் தந்தில்ல. சரியா? இதில் கேட்குறாங்க 2019 நவம்பர் 11th. இதுவும் நீங்க தெரியத்தான் வேணும். ஏன்னா பாஸ் பேப்பர்ல கேட்டிருக்கிறதே இதுவும் கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டா நோட்ஸா வருது. சரியா? The following substances are used for film coating of tablet. என்ன கேக்குறாங்கடா டேப்லெட் ஃபில்ம் கோட்டிங்க்கு இந்த தந்திக்கிறது வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றேன். சரியா? முதலாவது விஷயம் பாருங்க, அக்கேசியா. அக்கேசியான்னு சொன்னா ஒரு கம். சரியா? அக்கேசியான்னு சொல்றது வந்து ஒரு கம். இது வந்து ஃபில்ம் கோட்டிங் டேப்லெட்ல பயன்படுத்தப்படுகிறது. சரியா? இது ஒரு கம், ஒட்டக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஸோ இது வந்து ஃபில்ம் கோட்டட் டேப்லெட்ல பயன்படுத்தப்படுது. இதுல வந்து நீங்க ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. உங்களுக்கு தெரியும் தானே? இதுல ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. என்ன ஃபில்ம் கோட்டிங் டேப்லெட்ல பயன்படுத்தக்கூடிய சப்ஸ்டன்சஸ் அப்படின்டா உங்களுக்கு செல்லக்கூடிய மாதிரி இருக்கணும். சரியா? அப்ப இது வந்து என்ன மாதிரி ட்ரூ. ரெண்டாவது பீஸ்வேக்ஸ். பீஸ்வேக்ஸ் என்ன ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? சரியா? பீஸ்வேக்ஸ் வந்து நாங்க சுகர் கோட்டிங்ல பயன்படுத்து இது மத்தபடி எதுல ஃபில்ம் கோட்டிங்ல பயன்படுத்தப்படல. அப்படின்னா சுகர் கோட்டிங்ல பயன்படுத்தி சுகர் கோட் பண்ணப்பட்ட டேப்லெட் ஒரு விதமான ஷைனோட ஒரு லுக்க கொடுக்கும். அந்த ஷைன் வரக்கூடியது வந்து இந்த பீஸ்வேக்ஸ் பயன்படுத்துறதால. சரியா? அப்ப வந்து இது ஃபில்ம் கோட்டிங் டேப்லெட்ஸ்ல இந்த பீஸ்வேக்ஸ் தயாரிப்புல பயன்படுத்தப்படல. அப்ப பீஸ்வேக்ஸ் எதுல பயன்படுத்தப்படுது? சுகர் கோட்டிங் டேப்லெட்ல. சரியா? இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணதுக்கு லொஜிக்கலா ஒன்றும் இல்ல. பாடமாக்கணும். பாடமாக்கி ஞாபகம் வைக்கணும். இது ஒரேடியா ஏறல. நீங்க திருப்ப திருப்ப செய்யற நேரம் சரியாகும். சரியா? கொஸ்டினை திருப்ப திருப்ப செய்யற நேரம், ரெக்கார்டிங்ஸை மற பாக்குற நேரம், ஒவ்வொரு நேரம் நீங்க பிரசன்டேஷனை திருப்புற நேரம் அப்படியே கொஞ்சம் கூட மைண்டுக்கு போய்த்திரும். சரியா? ஓகே. சி ஹைட்ராக்சி மிథைல் செல்லுலோஸ் என்ன மாதிரி? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? அது வந்து ட்ரூ. ஹைட்ராக்சி மிథைல் செல்லுலோஸ் இது யார்ல ஃபில்ம் கோட்டிங் டேப்லெட் செய்யற நேரம் பயன்படுத்துறோம். சரியா? அது வந்து ட்ரூ. அடுத்தது பாருங்க பென்சோயிக் அசிட். பென்சோயிக் அசிட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? பென்சோயிக் அசிட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? பென்சோயிக் அசிட் வந்து என்ன மாதிரி இதுல பயன்படுத்தப்படல. சரியா? ஃபில்ம் கோட் பண்ணதுக்கு பென்சோயிக் அசிட் தேவையில்லை. ஸோ அது வந்து ஃபால்ஸ். பர்டிகுலரா அந்த பென்சோயிக் அசிட் தானே தேவைண்டு இல்ல. விளங்குதா? அடுத்தது சுகர்கான் பவுடர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? என்னம்மா சுகர்கான் பவுடர் வந்து இது இதுல வந்து பயன்படுத்தப்படுகிறது. சரியா? அதுக்கும் வந்து ஒரு அட்ஹெசிவ் எஃபெக்ட் ஒட்டக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ தட் அதுவும் வந்து ட்ரூஸ். இதெல்லாம் நீங்க பாடமாக்கி ட்ரூ. இது வந்து கொஞ்சம் பாடமாக்கி தான் ஞாபகம் வைக்கணும். வேற இல்லாம ஒன்றும் லாஜிக் இல்ல. வேற ஸ்மார்ட்டா சொல்றதுக்கும் ஒன்றும் இல்லை. விளங்குதா? இது பாடமாக்கி தான் ஞாபகம் வைக்கணும். ஓகே, அடுத்த கேள்வி செய்யுங்க.
ஓகே, இந்த பின்னால் இருக்கிற கொஸ்டின் எல்லாம் பெரிய டீட்டெயிலானது இல்லை. நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கிளியராக படிச்சிருக்கோம். குயிக்காக இந்த இதெல்லாம் பார்த்துட்டு போயிடும். சரியா? பாருங்க, ரிப்பீட் ஆகுது. கொஸ்டின் வந்து இந்த டயலுவன்ஸ் பார்ட்டில், ஸோ டயலுவன்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பார்ட்டில் ரிப்பீட் ஆகுது. அதை பாடமாக வச்சா எவ்வளோ கவர் பண்ணிட்டு போயிடும் ஈஸியாக, இல்லையா? ஓகே, இதுன்னா இப்பவே பார்த்தது, மிச்சம் டைம் கொடுக்க தேவையில்லை என்ன. பாருங்க, நீங்களே ஆன்சர் சொல்லுங்க, நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஈஸியான பார்த்தானே. The following tablet excipients and their properties are correctly paired. A. Lactose diluent. True or false? True. True. Lactose வந்து diluent. பாருங்க, இப்பவே உங்களுக்கு பாடமாயிட்டு இல்லையா? Water binder. True or false? True. ட்ரூ. அது ட்ரூவும் கொடுக்கலாம், ஃபால்ஸும் கொடுக்கலாம். சரியா? அது கொஞ்சம் பாதத்துக்குள்ள போறன்றதால மிச்ச நாளும் தெரியுமாண்டா, இந்த ஒரு பாயிண்ட் நீங்க மிஸ் பண்ண தேவை இல்லை. விளங்குதா? அதுக்கு அதை ஆன்சர் பண்ணாம இருக்கிறதே பெட்டர். சரியா? ஓகே, மெக்னீசியம் கார்பனேட் அப்சார்பிங் ஏஜென்ட். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? True. ட்ரூ. மெக்னீசியம் கார்பனேட் வந்து அப்சார்பிங் ஏஜென்ட். அடுத்தது மெக்னீசியம் ஸ்டியரேட் lubricant. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? True. ட்ரூ. Okay, sodium starch glycolate. True or false? True. Disintegrate. Ah? True. True. சோடியம் ஸ்டார்ச் கிளைகோலேட் ஆல்ரெடி ஒரு பாஸ் பேப்பர்ல வந்துச்சு பாருங்க. இது முழுக்கவுமே ஆல்ரெடி வந்ததுதான். 2019 47th எம்சிக்கு வந்து ரிப்பீட் ஆகுது. சரியா? நான் சொல்றது வந்து நல்லா விளங்கிடுங்க. பாஸ் பேப்பர்ல வந்த விஷயத்த பாடமாக்கி சரி பாடமாக்கத்தை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? பொதுவா தியரிய சரியாட்டி படிக்காட்டியுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் பாஸ் பேப்பரை நல்லா தரோவா செஞ்சீங்கடா ஒரு இஷ்யூவும் இல்லை. ஹை எப்படியுமே அது பாஸ் பண்ணிடலாம். விளங்குதா? அதுல உங்களுக்கு என்ன சொல்ற, நீங்கள் செஞ்சு பாருங்க. இந்த பாஸ் பேப்பர் செய்யறதால இவ்வளோ ஒரு நிறைய பார்ட் வந்து கவர் ஆகுது. சரியா? ஒன்றுமில்லாட்டையும் இது திருப்ப திருப்ப பாருங்க, திருப்ப திருப்ப நீங்க செஞ்சு பாருங்க. செய்யற நேரம் ஈஸி ஆகும். உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். எவ்வளவுதான் நோட்ஸை திருப்ப திருப்ப படிக்கிறதை விட பாஸ் பேப்பரை திருப்ப திருப்ப பாக்குறது. சரியா? இது வந்து மார்க்ஸ் ஏர்ன் கூட்டும். சரியா? ஓகே, அடுத்ததும் ஈஸியானது தான். அதனால அதையும் செஞ்சுட்டு ரெண்டுமே ஈஸியானது. ஆமா, ஃபுல்லாவே அதான் வருதுண்ணே. ஓகே, என்ன மாதிரி இதோட நாங்க ஸ்டாப் பண்ணுவோமா இல்லைன்னா தொடர்ந்து செய்வோமா? இன்னும் 2022 என்ன மாதிரி நாங்க கிளாஸை முடிப்போமா இல்லாட்டி தொடர்ந்து செய்வோமா? உங்களோட ஐடியாவை சொல்லுங்க. நிறைய மைண்டுக்கு எத்தனை மாதிரின்னா தேவையில்லை, இல்லாட்டி செய்யலாம். என்னம்மா, செய்யவா வேணாமா? தொடர்ந்து அடுத்த கிளாஸ் வைப்போமா இல்லாட்டி இப்பவே செய்வோமா? சொல்லுங்க, உங்களோட ஐடியா என்ன? செய்யலாம். ஆ, செய்யலாம். செய்யலாம். ஓகே, செய்வோம். சரியா? 2020 December 4th. இதுக்கும் வந்து பெரிய அளவு டைம் தேவையில்லை. குயிக்கா செஞ்சிடுங்க. நாங்கள் ஆன்சர்ஸை பார்ப்போமே. ஒரு 2 to 3 minutes டைம் தரேனே.
ஓகே பாப்போம் என்ன சரியா in tablet manufacturing commonly used diluents include lactose true or false True. lactose True. ட்ரூ லெக்டோஸ் வந்து இப்ப நல்லா பாடமா இருக்கும் லெக்டோஸ்னா டயலுவன்ட் ஒரு பால்கிங் ஏஜென்ட் விஷயம் இப்ப வேணா என்ன மாதிரி நல்லா பாடமாக இருக்குமே சரியா திருப்ப திருப்ப வந்தது சுக்ரோஸ் டயலுவன்ஸா இல்லையா சுக்ரோஸ் True. இப்ப வேணா நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை நீங்க சொல்லிட்டு போகலாம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் True. ட்ரூ சுக்ரோஸ் வந்து ஒரு பால்கிங் ஏஜென்ட் இல்லைண்டா டயலுவன்ட் ஓகே அடுத்தது ஸ்டார்ச் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் True. ஸ்டார்ச்சும் வந்து ட்ரூ ஓகே mannitol mannitol true or false It's true. ஆ True. mannitol வந்து true தெளிவா இருக்குது இதுல ஏ டயலுவன்ஸ் mannitol இருக்குது ஓகே அடுத்தது acacia true or false acacia true or false False. false ஓகே acacia என்னதாக வரும் acacia என்னதாக வரும் ஆ Binding. binding agent so அது மட்டும் false ஆக வரும் ஓகே அடுத்த கொஸ்டினை செய்யுங்க ஓகே பாப்போமே ரீட் பண்ணுங்க கொஸ்டின் ஒருத்தர் ஒரு சப்போர்ட்னு தாங்க ரீட் பண்ணுங்க ஓ
ரீட் பண்ணுங்க ஒருத்தர். குயிக்கா ரீட் பண்ணுங்க. ஓகே, டைம் ஆகுது, பார்ப்போம். Suitable diluents for capsule blends include the following. True or false? ஓகே, முதலாவது Purified talc. டால்க். டால்க்னா என்ன? ஒரு என்ன ஏஜென்ட்? டால்க்ன்றது என்ன ஏஜென்ட்? சரியா, கேள்வி என்னன்னு விளங்குதா? சூட்டபிள் diluents for capsule blend include the following. அப்படின்னா கேப்சூல் அந்த தயாரிப்புல பயன்படுத்தக்கூடிய diluents பத்தி கேக்குறாங்க. Suitable diluents for capsule blends include the following. சரியா, இதுல ஆஹ், இதுல நான் ரெஃபர் பண்ணதுல கொடுத்திருக்கிறது கொஞ்சம் பிழை. சரியா, suitable diluents for capsule blend include and வருது. உம், இந்த கொஸ்டின்ல சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது. சரியா, உம், இதுல வந்து சின்ன ஒரு இஷ்யூ வந்து இருக்குது. இப்ப என்ன செய்யறது? செய்யணுமா வேணாமா? சரியா, இந்த கொஸ்டினை இப்ப செய்ய வேணாம். இந்த இதுல சின்ன ஒரு கேள்வியில ஒரு மயக்கம் ஒன்று இருக்குது. சூட்டபிள் diluents சொல்லி போட்டு அதுக்கு மாதிரி தான் ஆன்சர் கொடுப்பட்டிருக்குது. சரியா, இதை பிறகு நாங்க செய்வோம். இதுல இருந்து இருக்கிறத அடுத்த கிளாஸ்ல நாங்க செய்வோமே. எனக்கு கொஞ்சம் கிளியரா ஒரு ஐடியா எடுத்துட்டு வரலாம். சரியா, அந்த கேள்வி இருக்கக்கூடிய இஷ்யூவுக்கு. ஓகே, அப்போ நாங்கள் இதோட கிளாஸை வந்து வைண்ட் அப் பண்ணிக்குவோம். தொடர்ந்து இந்த எம்சிக்யூஸை நிற்கிற நேரம் செஞ்சு பாருங்க. இது டைம்ல செய்யணுமெண்டு இல்லை. விளங்கிச்சா? சரியா, ஓகே, அப்போ நாங்கள் கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்குவோம், முடிச்சுக்குவோம். டவுட் என்ன ஒன்று இருந்தால் பர்சனலாக மெசேஜ் போடுங்க, இல்லைன்னா குரூப்பில் மெசேஜ் போடுங்க. கட்டாயம் கிளியர் பண்ணி